அட இல்ல செல்லம், நான் சாப்பிட்டேன். பட்னியாலாம் இருக்க மாட்டேன். நீ என்னை பத்தி கவலைப்படாத. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுத்து அனுப்பு. சரி சரி, ஒரு 4-5 நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாத. சரி ஓகேம்மா, நான் மெசேஜ் அனுப்புறேன். ஓகே. இது ஒன்று என் உயிர் எடுக்குது. சொல்லுங்க, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ சார். அந்த கொலகாரங்களை நான் பஸ்ல பார்த்தேன் சார். ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட்ல குருக்ஷேத்திர போற பஸ் இப்பதான் பிடிச்சாங்க. யோ சரியா பாத்தியா? ஸ்கெட்ச்ல இருக்கிற ஆளு தானே அவங்க? சார் நான் அப்பியரன்ஸ பார்த்தேன் சார், அதனால உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் என் பேர் எழுதிக்கங்க சார், ரிவார்டு வாங்கி கொடுக்கணும்ல. உன் பேர் என்னன்னு சொல்லு தம்பி. நக்குலு. ஒரு வேலை பண்ணு நக்குலு, நீயும் குருஷேத்ரா போயிடு. அந்த ஊர் போலீஸ் கிட்ட ரிவார்டை வாங்கிக்கோ. தேவடியா பையா, அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரிவார்டு மயிறு கிடையாது. யோ கோபாலே, இந்த போனை உள்ள கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? காலையில இருந்து போன் அடிக்குது, யாருமே எடுக்க மாட்டீங்க. தலைவலி. சொல்லு, என்ன வேணும்? சூரிய சக்சேனா மர்டர் கேஸ பத்தி தகவல் சொல்லணும்னா இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுமா? இல்ல இது அந்த மசாஜ் பண்ணுவாங்கல்ல, அந்த நம்பர். நீ மசாஜ் பண்ணிக்கிறியா? இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா உங்ககிட்ட இல்ல, உன் அப்பா கிட்ட. எங்க அப்பனை பத்தியா பேசுற? உக்கால ஒழி. யாரா நீ? போலீஸ் தேடிட்டு இருக்கிற 3 பேர்ல ஒருத்தனுக்கு குண்டடி பட்டிருக்கு. தேஜ்ராஜ் தான் சுட்டிருக்காரு. சார், போன் வந்திருக்கு. நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க சார். ஹலோ, தேஜ்ராஜ் சிங். சொல்லு. ஊரெல்லாம் என்ன ரொம்ப பிரபலம் ஆக்கிட்டீங்க போல. ஆனா என்னாலதான் உங்களை சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆமா, யார் நீங்க? உங்களை நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? ஏசிபி தேஜ்ராஜ் சிங்னா இல்ல கொலகார சிங்னு கூப்பிடவா? உனக்கு சூது கொழுப்பு கொஞ்சம் அதிகம்னாவே. ஏடா பாம்பு பூத்திலே வந்து ஒண்ணுக்கு அடிக்க. கண்ணாமூச்சி ஆட்டம் தானே ஆடிட்டு இருந்தோம் நாம. பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எல்லா போலீஸுக்கும் திருடனுக்கு நடுவில் இதெல்லாம் சகஜமாப்பா. சர்தானாவை கொன்னது நீங்க, ஆனா பொய்யான மர்டர் சார்ஜ் என் மேல போட்டீங்க. நீங்க சூரிய கொன்னீங்க பாருங்க, அப்பதான் உங்க ஆட்டம் என்னன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. நீங்க குறி வச்சது என்ன இல்ல, நான் அடிச்ச அந்த பணத்து மேலதான். எல்லாத்துக்காக தான். ரைட்? இல்ல, ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்க. இந்த களவாணி தொழிலை விட்டுட்டு நல்லா கதை புக்கா எழுது. நான் ஒன்னும் கதை விடல, நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். சரி, அதை விடுங்க. இப்ப நான் தேங்க்யூ சொல்ல தான் கூப்பிட்டேன். தேங்க்யூ. ஆமா, சூரிய கொண்டு நீங்க என் லிஸ்ட்ல மொத விக்கெட்டை தூக்கிட்டீங்க. இப்போ இது 2வது விக்கெட்டுக்கான நேரம். இந்த தடவையும் உங்களால எதுவும் புடுங்க முடியாது. 2வது விக்கெட்டா? இப்ப யார வச்சாய்க்க போற? தர கதை கேட்கிற மூட்ல இருக்கீங்க போல் இருக்கு. ஆனா சொல்ற மூட்ல நான் இல்ல. இந்த கால் ட்ரேஸ் பண்ண இன்னும் 25 செகண்ட் இருக்கு. மக்காளி சாவு கூட விளையாட உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, நீ இப்ப செய்ய திருட்டு வேலை எல்லாத்தையும் அந்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் தெரிஞ்சுக்க. இந்த மரத்தடி ஸ்கூல், பால்வாடி, இதுல எல்லாம் ஹெட் மாஸ்டரா இருந்திருப்பீங்க நீங்க. உலகத்திலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து 10 வருஷம் கோர்ஸ் முடிச்சவன் தான். கனவுல கூட உன்னால என்ன பிடிக்க முடியாது. சரி, வெட்டி கதையெல்லாம் நிறைய பேசியாச்சு. இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உங்க கண் முன்னாடியே நான் தப்பிக்க போறேன். ஆனா நீங்க கண்ணை கசக்கிட்டு நிக்க போறீங்க. சார், இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா கால் ட்ரேஸ் பண்ணிருக்கலாம்ல. என்ன சார், அவ ஏதாவது கடுப்பேத்திட்டானா உங்களை? அந்த போடியும் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இனிதான் ஆட்டமே இருக்கு. ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட், எல்லா இடத்துலயும் அதிகமா செக் பண்ணுங்க. 24 மணி நேரத்துல பிடிக்க சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்கான். 24 மணி நேர சேலஞ்ச். என்னத்த இந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சால? சார், அது அவன் மேல தேஜாவோட தோட்டா பாஞ்சிருக்குல்ல. சரிங்க சார். இந்த பாரு, அவன் எங்கேயாவது சிகிச்சை பண்ணி ஆகணும்ல. சரிங்க சார். நாம உடனே இங்க இருந்து கிளம்பணும். அட, அவனுக்கு முதல்ல உடம்பு சரியாட்டும்.
அண்ட் இங்க தான் சேஃபா இருக்கும். இங்க யாருமே சேஃப் இல்ல ஊர்வசி. நாமளும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி. அந்த ஆளு ஒரு சைக்கோ மாதிரி. அவ இங்க வந்துட்டானா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவான். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் சொல்லு. நாம கிட்டத்தட்ட டெல்லியோட எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ஸ்லயும் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் சார். வச்சிருக்கோம்னா கிட்டத்தட்ட அதாவது ராஜஸ்தான் இருக்குல்ல, ஒரு ஹை ப்ரொஃபைல் கல்யாணம் நடக்குது. அப்புறம் இங்க இந்த ஜெய்ப்பூர் டெல்லி ஹைவேல இப்போ ஒரு விஐபி மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு. அதுல மந்திரிகளும் நிறைய தலைவர்களும் இருப்பாங்க சார். மந்திரி சாரோட கான்வாய் கிளம்பிடுச்சு. எல்லாரும் அலர்ட்டா இந்த இருங்க. போலீஸோட வாக்கி உன்கிட்ட எப்படி வந்தது? யூனிட் 1 எனக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. யூனிட் 3 அங்க என்ன பொசிஷன் உடனே அப்டேட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. யூனிட் 3 ஆல் ரூட்ஸ் கிளியர். உடனே டிராஃபிக் கிளியர். நிறுத்தல. ஜெயந்த் சார். யூனிட் 10 டெல்லி ஹைவேல என்ன நடக்குது? ஹலோ, கமின். டார்கெட்டை பத்தி தகவல் இருக்கா? ஓவர். இல்ல சார், நாங்க இங்கே தான் சார் இருக்கோம். ஓவர். சார், மந்திரியோட வண்டி வரப்போகுது. மந்திரியோட வண்டி வராம உன் பொண்டாட்டியோட வண்டியா வரும். புதுசு குதி. சார், இது மந்திரியோட வண்டி சார். என்னைக்காவது ஒரு நாள் உன் கோட்டை காசுக்கிறவல்ல. Sir, நான் ACP Tejraj Singh, Delhi Police. Sorry to bother you, sir. I need to check your convoy. There is an emergency situation. நீங்க யாரோட கார் நிறுத்துறீங்கன்னு தெரியுமா? போய் செக் பண்ணிக்கோ. Thank you, sir. Check பண்ணு. Ambulance. என்னாச்சு சார்? சார், வணக்கம் சார். என்னால கதவு கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா? நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நானே சொல்றேன் என்ன இருக்குன்னு. அதுல ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரெச்சரு, மருந்து மாத்திரம் எல்லாம் இருக்கு. பின்னால திறந்து காட்டுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னால இந்த வயசுல வேகமா வண்டி ஓட்ட முடியாது. ஏதாவது எமர்ஜென்சினா என் வேலையே போயிடும் தம்பி. அதான் நான் சொல்றேன்ல, அதுக்குள்ள எதுவுமே இல்ல. திறங்க, கதவை திறங்கன்னு சொன்ன. ஹலோ ஏசிபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவர் காரை செக் பண்ண தான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு இல்ல. தலைவர் ரயிலுக்கு போகணும். நீங்க போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. அதான் நீங்க மூடுங்க, போய் வண்டி எடுங்க, போங்க.